ஹாய் கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி நொய் உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட்க்கு அதுவும் வேறு லெவலில் இருக்குங்க. அது கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு நொய் எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்து இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி சூடேற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு நொய்க்கு நான் 3 கப்பு தண்ணிங்க, அதுதான் அளவு. நான் 3 கப்பு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. இது தண்ணிலாம் அப்சர்வ் ஆகி ஒரு ஒரு ஆஃப் பாயில் அளவுக்கு வெந்துருங்க. ஓப்பன் பண்ணி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நெய் ஊற்றி திரும்ப மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா நம்ம உப்புமா வேறு லெவலில் ரெடியாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.